ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்ல பிரகாஷ். ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன்னோட முழு காரகபலத்தையோ கிரகபலத்தையோ வெளிப்படுத்துறதுக்கு அது அமரும் ஸ்தானத்தை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. ஒருத்தர் அமர்ற இடத்தை பொறுத்து தான் அவர் நல்லவரா கெட்டவரா, தன்னோட வேலையை முழுமையாக செய்கிறவரா செய்யாதவரா அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. அந்த வரிசையில் புதன் கிரகம் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தன்னோட முழு காரக பலத்தை வேலையை செய்வார். காரக பலங்கிறது ஒன்றும் இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்யறது, அவர் என்ன வேலைக்கு வந்திருக்காரோ அந்த வேலையை முழுமையாக செய்கிறது, அவருக்கே உரிய வேலையை முழுமையாக சிறப்பாக செய்யறது, அதுதான் காரகம். புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு புத்தி, கூர்மை, சிந்தனை, அறிவுத்திறன் இதையெல்லாம் ரொம்ப மேம்படுத்தக்கூடியவர் இருப்பார். ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கும் இந்த புதன் ரொம்ப உறுதுணையாக இருப்பார். ஜோதிடத்தில் குரு ஒரு விதமான கல்வியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதுக்கடுத்து கேது ஒரு விதமான கல்வியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதுக்கடுத்து புதன் ஒரு விதமான கல்வியை கொடுக்கவரார். குரு கொடுக்குற கல்வி ஞான கல்வியாக இருக்கும், அறிவு சார்ந்த கல்வியாக இருக்கும், சங்கீத கலை கற்றுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கேது மோட்ச கல்வியை கொடுக்குறவராக இருப்பார், துறவி வாழ்க்கையை பற்றின கல்வியை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். புதன் கொடுக்குற கல்வி ரொம்ப விசேஷமானது. சின்ன வயசுலேயே புதன் வலுவாக இருந்துட்டால் ஒரு ஜாதகத்தில் அவருக்கு கிடைக்கப்படுற அனுகூலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கால்குலேட்டரில் போட முடியாத கணக்கு வேலைகள்லாம் கூட டக்கு டக்குன்னு போடுவார். இன்னும் நம்ம ஊர்லலாம் நிறைய நடக்கும். ஒரு டபுள் டிகிரி பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள் கூட அவ்வளோ சீக்கிரமாக அந்த கணக்கு வேலையெல்லாம் போட மாட்டாங்க. 5வது 8வது தான் படிச்சிருப்பாங்க அந்த காலத்தில். டக்கு டக்குன்னு அந்த வட்டி கணக்கெலாம் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்கும். புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டால் ஓவியம் எழுதுறது, நாட்டியத்தை பற்றி பேசுறது, கலையை பற்றி சிந்திக்கிறது, கணக்கு வேலை, ஆடிட்டர் வேலை பார்க்குறது, பேங்க்கில் நிறைய வேலை பார்க்குறது, திருப்புகள் எழுதுறது, புராணங்கள் பேசுறது, இதிகாச கதையை பேசுறது, இதையெல்லாம் சொல்லலாம். புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டால் ரொம்ப நுண்ணியறிவெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்கும். பெரிய விஞ்ஞானியாக இருப்பார், ஆராய்ச்சி கூட கட்டுவார், அடுத்த கட்ட நகர்வை பற்றி யோசிக்கக்கூடிய தன்மைகள்லாம் மேலோக்கிட்டு இருக்கும் அவருக்கு. சந்திராயன் 1, 2, 3 அந்த ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த புதன் ரொம்ப வலுவாக இருக்கும். கவிதை எழுதுவார். புதன் காதலுக்கான கிரகமும் கூட. புதன் எங்கே ஒருத்தர் ஜாதகத்தில் வலுவாக இருக்காரோ அவங்களுக்கு காதல் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கிட்டு இருக்கும். ஒரு காதலிப்பார், மறுபடியும் தோற்று போவார், தொடர்ந்து காதலிக்கிற எண்ணங்களையும் மேலோங்கிட்டு இருக்கும். நிறைய காதலை வச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் கூட உருவாகும். 1, 2, 3 அப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய கற்பனை திறன் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் புதன் ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டான். இந்த காரகத்துவத்தையெல்லாம் புதன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ ஒரு ஜாதகத்தில் வலிமையாக தானே இருக்கணும். இதையெல்லாம் கிடைக்கணும்னா புதன் வலிமையாக இருக்கணும். கிடைக்கலன்னா புதன் வலிமையாக இல்லைன்னு அர்த்தம். ராசி மண்டலத்தில் புதன் 2 ஆட்சி வீடுகள் இருக்கு, மிதுனம், கன்னி. கன்னியில் உச்சமாகவும் மூலத்திரிகோணமாகவும் அடைகிறார். கிரகங்கள்லேயே ரொம்ப விசேஷமானவர் இந்த புதனுக்கான ஒரு அங்கீகாரம் தான். மூலத்திரிகோணமாகவும் அதே ஆகும், ஆட்சி வீடாகவும் அதே ஆகும், உச்சமாகவும் அதே ஆகும் அடைகிறார் கன்னியில். இது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம்னு கூட சொல்லப்படுது. இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் ரொம்ப விசேஷமானதால் கிடைக்கும். ஸ்தானபலம், திக்பலம், காலபலம், நைசாக்கிய பலம், வர்க்கோத்தம் அடைகிறது, சுபகரங்கள் பார்க்கறது, ஆட்சி, உச்சம், நட்பு, குறைஞ்சபட்சம் சமங்கிற தன்மையாவது பெறணும். அப்போ தான் அதோட காரத்துவ பலன்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியாத தன்மையாக இருக்கும். புதன் மிதுனத்தில் இருந்துட்டால் ஜாதகர் இளைய சகோதரத்தில் ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். புதன் மிதுனத்தில் இருந்துட்டால் அதிகமான பெண் பிள்ளைகள் பெறறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஜாதகர் ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தாலும் அதிகமாக அவங்களுக்கு வாரிசுகள் பெண் பிள்ளைகளே அதிகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அறிவுக்கூர்மையான சிந்தனைகள்லாம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். தைரிய வீரியத்தில் கொஞ்சம்
தட்டுப்பட்டவராகவே இருப்பார். தட்டுப்பட்டவன அவ்வளவு தைரியசாலி அப்படின்லாம் சொல்ல முடியாது. கூர்மையான சிந்தனையில் வெல்லக்கூடியவராக இருப்பார், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். புதன் கன்னியில் இருக்கும்போது உச்சமடையக்கூடிய தன்மையாக இருக்கும். ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் சேகரித்து வச்சுருப்பார். சட்டத்துறையிலாம் ரொம்ப ஈஸியாக சட்டத்தை லெஃப்ட் ரைட்டில் ஹேண்டில் பண்ணக்கூடியவராக இருப்பார். அவர் தப்பே செஞ்சுருந்தாலும் கூட ரொம்ப புத்திசாலித்தனமாக அவரை வெளியிலேருந்து எடுக்கிறதுக்கூடிய முயற்சிகள்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார். பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்குண்டு போகிற வேலையெல்லாம் இருக்கும். ரகசியமாக பொருளாதாரத்தை சேர்க்கணும்னு ஒரு எண்ணங்கள் மேலோங்கிக்கிட்டே இருக்கும். அரசாங்க வழி தொடர்பு இல்லாத பணத்தை அதிகமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகி மறைமுகமான நோய் தொற்றுகள்லாம் உண்டாக்கிக்குவார். அதிகப்படியான நுணுக்கங்களை சேகரித்து வச்சுருப்பார். ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அவர் நெகட்டிவ் திங்ஸ் அதிகமாக சேகரித்து வச்சுருப்பார். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். அது சார்ந்த அறிவு சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு நோயோடையே போராடக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக வெற்றி காண்பார் அவர் புதன் வலுவாக இருந்துட்டார். இப்படிப்பட்ட சூழல்லாம் ஒரு ஜாதகத்துக்கு கிடைக்கும். புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டா இப்படிப்பட்ட அனுகூலங்கள்லாம் அவருக்கு சிறப்பாகவே கிடைக்கும். உங்களுக்கு ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடியவர்னு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.